இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இயேசு பேசுகிற ஆண்டவர். இயேசு ஒரு மனுஷனுடைய பிரச்சனை பார்த்து விலகி போகிறவர் அல்ல. இயேசு ஒரு மனுஷனுடைய பிரச்சனை பார்த்து அமைதியா இருக்கிறவர் அல்ல. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள் மகளே, திடன் கொள் மகளே, நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன். உன் பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்யாது, உன் பாடு உன்னை ஒன்றும் செய்யாது. அந்த பாடுகளை பிரச்சனைகளை மாற்றுக வல்லமையுள்ளவராக நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்றார். வேதத்துல அநேக இடங்கள்ல நீ பயப்படாதே பயப்படாதே என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயம், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு பயம், வேலை இல்லாமல் போயிருமோன்னு பயம், இது இல்லைன்னா என்ன பண்றது, அது இல்லைன்னா என்ன பண்றது, ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. மற்ற பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் திடமனதா இருங்கன்னு சொல்றாரு. நீங்கள் திடமனதா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். நீதியாகி பலன் நமக்கு வரும், கண்டிப்பா வரும். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மளை திக்கற்றவர்களாக ஒரு நாள் விட மாட்டார். ஆகவே இயேசுவை நம்புங்க, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.